இதுக்கு முன்னாடி எல்லாம் ஊட்டி போகணும், கொடைக்கானல் போகணும், மூணார் போகணும், கோவா போகணும் அப்படியெல்லாம் ஆசை இருந்துச்சு. ஆனா இப்போ என்னன்னா கூமாப்பட்டி போகணும். ஓட்டு 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 ஏங்க நம்ம ஊரு கூமாப்பட்டி வாங்க, இந்த ஊரு கூமாப்பட்டிக்கு வாங்க. தமிழ்நாட்டிலே நம்பர் 1 ஐலாண்டுங்க. Share this video with your friends to make Kumapatti. எங்கே பார்த்தாலும் கூமாப்பட்டி 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 அப்படின்னு இந்த ஒரு கிராமத்தை பற்றி தான் நிறைய பேர் இப்போ பேசிகிட்டு இருக்காங்க. நீங்கள் டிப்ரெஷனாக இருக்கீங்களா? கூமாப்பட்டி போங்க. உங்களுக்கு லவ் ஃபெயிலியரா? கூமாப்பட்டி போங்க. உங்களுக்கு திருமணம் நடக்கலையா? கூமாப்பட்டி போங்க. உங்களுக்கு கல்யாணம் நடந்து 4 மாதத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா பிரிஞ்சிட்டிங்களா? கூமாப்பட்டி வாங்க அப்படின்னு சொல்லி ஒரே ஒருத்தர் அவர் 6 மாதமாக கூப்பிட்டு இன்னைக்கு அந்த கிராமத்தையே மிகப்பெரிய ஒரு சுற்றுலா தலத்தாக மாற்றிட்டாருன்னா பார்த்துங்க. ஏங்க உங்களுக்கு லவ் ஃபெயிலியரா? கூமாப்பட்டி வாங்க. லவ் சக்சஸ். ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு பெரிய லெவலில் செலவு பண்ணி ஒரு இடத்துக்கு மக்களை வர வைக்கிறது ரொம்ப 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 கஷ்டம். இவர் வெறும் ரீல்ஸ் போட்டு மக்களை வந்து பார்த்தீங்கன்னா அதுவும் தமிழ்நாட்டு முழுக்க கூமாப்பட்டி அப்படின்ற ஒரு பேர் சோசியல் மீடியா முழுக்க இன்னைக்கு ட்ரெண்டிங் ஆக ஒரே ஒருத்தர் யாருன்னா அது இந்த நபர் மட்டும்தான். எங்க ஊரு கூமாப்பட்டி மாதிரி ஒரு தனி ஐலாண்ட் எங்கேயுமே கிடையாது. அங்க பாருங்க காஷ்மீர் மாதிரி இருக்கா, இங்கிட்டு பாருங்க கர்நாடகா மாதிரி இருக்கா, அங்கிட்டு பாருங்க அதுதாங்க கூமாப்பட்டி. ஏன்னா இந்த நபர் கடந்த 6 மாசமா இன்ஸ்டாகிராமில் இதே வேலையை தான் வந்து பார்த்தீங்கன்னா இருந்திருக்காரு. அவங்க ஊரில் என்னென்னலாம் ஸ்பெஷலாக இருக்குது, அவங்க ஊரில் மழை எப்படி இருக்குது, ஆறு தண்ணி எப்படி போகுது, கூமாப்பட்டியில் அந்த தண்ணி வந்து அப்படியே கண்ணாடி மாதிரி தெரியுது பாருங்க. தண்ணிய பாருங்க கண்ணாடி மாதிரி இருக்கு. ஸ்விம்மிங் பூல் கூட தோத்துருங்க, கூமாப்பட்டி செவிச்சிரும். தண்ணிய பாருங்க எங்க சர்பத்து மாதிரி இருக்குங்க, போனாமிட்ட ஹார்லிக்ஸ் மாதிரி இருக்கு. எங்க கண்ணாடி மாதிரி தெரியுது பாருங்க. இது மாதிரி எங்கேயும் பார்க்க மாட்டீங்க. தமிழ்நாட்டிலேயே ஒரு தனி ஐலாண்டுங்க இது அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொமோட் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. அது வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் பயங்கரமாக வந்து மக்களுக்கு மத்தியில் வைரல் ஆக ஆரம்பிச்சிச்சு. என்ன தாண்டா இந்த கூமாப்பட்டியில் இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் இப்போ சரி நம்மளும் போய் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி மக்களுக்கு சஜஷன் சொல்லுவோம்னு சொல்லிட்டு அவங்களும் நிறைய பேர் இப்போ கூமாப்பட்டியை நோக்கி படையெடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. Hi guys, now we're in the Omapati village. Let's go. எங்க சர்பத்து மாதிரி இருக்குங்க, போனாமிட்ட ஹார்லிக்ஸ் மாதிரி இருக்கு, பூசுட்டு மாதிரி. அது என்ன சொல்லுவார்னா, நீங்கள் 7up குடிச்சிருப்பீங்க, லவ்வை குடிச்சிருப்பீங்க, எங்க கூமாப்பட்டி தண்ணியை குடிங்க, சும்மா சர்பத்தை குடிக்கிற மாதிரி இருக்குங்க, அந்த அளவுக்கு இனிக்குங்க, தேன் போல இருக்குங்க, அப்படி இப்படின்னு சொல்லி அந்த அளவுக்கு அந்த வீடியோவை பார்க்கும்போதே அடடே நம்ம கூமாப்பட்டிக்கு போனோமே அப்படின்னு சொல்லி நமக்கே ஒரு ஆர்வம் உண்டாயிரும். ஏன்னா வீடியோ பார்க்குற எனக்கே அந்த அளவுக்கு இருந்துச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்களும் வீடியோ பார்த்துருப்பீங்க. அந்த அளவுக்கு உங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்வம் உண்டாயிருக்கும். எங்க தண்ணியை பாருங்க, எங்க சர்பத்து மாதிரி இருக்குங்க, எங்க சர்பத்து மாதிரி இருக்கு, சவனப்பு மாதிரி இருக்குங்க. ஐயோ வாழ்க்கையில வாழணுங்க. கூமாப்பட்டி ஒரு தனி ஐலாண்டுங்க. அப்படி என்ன தாண்டா அந்த கூமாப்பட்டியில் இருக்கு, ஒரு வாட்டி போயிடலாண்டா அப்படின்னு சொல்லி நமக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்வம் உண்டாயிருக்கும். உண்மையாக சொல்கிறேன், இது வரைக்கும் நான் ஊட்டி போகணுன்னு நான் ஆசைப்பட்டதில்லை, கொடைக்கானல் போனது ஆசைப்பட்டதில்லை, குற்றாலத்துக்கு போயிருக்கேன். சூப்பரான ஒரு அருவி, சூப்பரான ஒரு இயற்கையான ஒரு காட்சியை வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துருக்கேன். ஆனால் இப்போது இந்த கூமாப்பட்டி அப்படின்ற ஒரு கிராமத்தை பார்க்கணுன்னு ரொம்ப ரொம்ப ஆசை. இந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு சமீபத்தில் இந்த வீடியோ பார்த்ததுலேருந்து இந்த கூமாப்பட்டி போகணும் அப்படின்னு சொல்லி ஆசையாக இருக்குது. என்ன பண்ணுறது, காசு இல்லை. நம்ம போல் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா காசு இல்லாமல் கூமாப்பட்டி அப்படின்ற ஒரு கிராமத்தை பார்க்கணுன்னு ஒரு ஆசையோடு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இன்ஸ்டாகிராமில் நிறைய பேர் போய் அவங்கவுங்க வீடியோஸ் வந்து பார்த்தீங்கன்னா போட்டிருப்பாங்க. அதை பார்த்து வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஓகே இப்படி தான் இருக்கா, அப்படிதான் இருக்கா, உண்மையாக அவர் சொல்கிற மாதிரி இந்த தண்ணியெல்லாம் இவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கா, உண்மையாக வந்து பார்த்தீங்கன்னா அமேசான் இந்த பக்கம் பார்த்தா அமேசான் காடு, இந்த பக்கம் பார்த்தா வேற ஏதோ மலையை சொல்கிறாரு. எங்க கூமாப்பட்டியை பாருங்க, அங்க பாருங்க அமேசான் காடு மாதிரி இருக்கா, இங்கிட்டு பாருங்க அந்தமான் தீவு மாதிரி இருக்கா. அப்படியே நேரம் வாங்க, இது அங்க கூமாப்பட்டி. எங்க வாழணுங்க, சொர்க்க பூமியில வாழணுங்க. நீங்க சொர்க்கத்துக்கு போகணுமா, நேரடியாக கூமாப்பட்டிக்கு வாங்க, சொர்க்கத்தை பார்ப்பீங்க. பார்க்கும்போது அந்த வீடியோவில் பார்க்கும்போது பார்க்குறதுக்கே வந்து அவ்வளோ அழகாக வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. இந்த அளவுக்கு வந்து இந்த வீடியோ மக்களுக்கு மத்தியில் ரீச் ஆக காரணம் அவர் பேசின அந்த ஒரு வட்டார மொழியாக இருக்கட்டும், அவர் பேசின அந்த எளிய மொழியாக இருக்கட்டும். நிறைய பேர் இப்போது இந்த காலத்தில் நிறைய பேர் அது வாங்கிட்டு இது வாங்கிட்டு இந்த மாதிரி ட்ரெண்டிங் பண்ணுறாங்க, அந்த மாதிரி ட்ரெண்டிங் பண்ணுறாங்க. இது ஒரு இன்ஃப்ளூயன்சராக நிறைய பேர் இப்போ இருக்கிற செலிபிரிட்டியெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மக்களுக்கு மத்தியில் ஒரு ஃபேக்கான ஒரு விஷயத்தை
ப்ரொமோட் பண்ணி இந்த மாதிரி விளையாடுங்க, அந்த மாதிரி விளையாடுங்க, பணம் வரும், அப்படி வரும், இப்படி வரும்னு சொல்லி ஏமாற்றி அவங்க கிட்ட இருந்து காசை பிடுங்கி அவங்களுடைய சந்தோஷத்தை அளிக்கிறாங்க. ஆனால் இந்த ஒரு நபரை கம்பேர் பண்ணும்போது எவ்வளவோ வந்து பார்த்தீங்கன்னா உயர்ந்துட்டாருன்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா ஒரு இயற்கையான பிளேஸ், அவங்க ஊரை தான் அந்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொமோட் பண்ணி அந்த ஊரை இன்றைக்கி இவ்வளோ பெரிய ஒரு சுற்றுலாத்தலமாக, அதாவது மக்களுக்கு மத்தியில் ஒரு ட்ரெண்டிங்காக வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு போயிருக்காருன்னா அவருக்கு மிகப்பெரிய ஒரு வாழ்த்துக்கள். ஐயோ, என் மேல இந்த காத்து படும் பொழுது, இந்த தண்ணி என் மேல உரசும் பொழுது என் கூமாப்பட்டி விட்டு எனக்கு போக மனசுலங்க. தமிழ்நாட்டில் இது மட்டும்தான் இருக்கா, கூமாப்பட்டி மட்டும்தான் இவ்வளோ அழகாக வந்து பார்த்தீங்கன்னா இருக்கான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. இது போல் நிறைய பிளேஸ் வந்து பார்த்தீங்கன்னா கூமாப்பட்டியை போல் நிறைய பிளேஸ் இருக்குது. இன்னும் ஒன்று அது வெளியே தெரியல. அப்படி வெளியே தெரிய வந்தால் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கவுங்களே வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கூமாப்பட்டியோடைய வீடியோக்கில் வர கமெண்ட்லேயே பார்த்துருப்பீங்க. அவ்வளோதான், இதுக்கப்புறம் மழை இருக்காது, அருவி இருக்காது, ஒன்றும் இருக்காது அப்படின்னு சொல்லி அவங்களே வந்து பார்த்தீங்கன்னா கமெண்டில் பேசியிருப்பாங்க. அது போல் தான் நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போது எப்பாடி என்னுடைய கிராமம் வெளியே தெரியாதே மேல்டா ஏன் அவங்க அப்படி சொல்கிறாங்க. முழு காரணம் என்னன்னா, இப்போ நம்ம குற்றாலத்துக்கு போயிருப்போம், கொடைக்கானலுக்கு நீங்கள் போயிருப்பீங்க, ஊட்டிக்கு நீங்கள் போயிருப்பீங்க. நான் என்னுடைய சஜஷனை பொறுத்த வரைக்கும் குற்றாலத்துக்கு நான் போயிருக்கேன். அங்கே நிறைய பிளேஸில் வந்து பார்த்தீங்கன்னா குப்பைகள்லாம் வந்து அங்கங்கே போட்டிருப்பாங்க. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் ரூம்ஸ், பாத்ரூம் யூஸ் பண்ணாமல் அங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா யூரின்ஸ் பாஸ் பண்ணுறதா இருக்கட்டும், நிறைய ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா முகம் சுளிக்கிற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிட்டு போயிடுவாங்க. அது பார்க்குறதுக்கே நமக்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அருவருப்பாக இருக்கும். என்னடா இது மாதிரி பண்ணுறாங்க, ஒரு சுற்றுச்சூழல், அதாவது ஒரு சுற்றுலா தலத்தில் வந்து இந்த மாதிரியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிட்டு போனால் எப்படி நாளைக்கு வந்து இந்த பிளேஸ்க்கு வரணும் அப்படின்னு சொல்லி தோணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் நினைப்பாங்க. அந்த ஊர் மக்களே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா முகம் சுழிச்சிட்டு தான் போவாங்க. இப்படியெல்லாம் பண்ணுறாங்களே, வெளியூர்லேருந்து வராங்க, நம்ம ஊரை பார்க்கணுன்னு வராங்க, நம்ம ஊரை பார்த்துட்டு அவங்க இந்த மாதிரி ஒரு அசுத்தமாக பண்ணிட்டு போயிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கும் ஒரு வருத்தமாக இருக்கும். ஸோ இப்போ நிறைய பேர் என்ன கமெண்ட் பண்ணியிருக்காங்கன்னா, கூமாப்பட்டி நீ பாட்டுக்கு ட்ரெண்ட் பண்ணி விட்டுட்ட, அந்த கிராம மக்கள் பார்க்கவும் சின்ன ஊர், அவங்க பாட்டுக்கு ஒரு அழகான சொர்க்கத்தில் வாழ்ந்துட்டு இருந்தாங்க, இப்போ என்ன பாடுபட போகிறாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேரும் கமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா அவங்க ஏன் சொல்கிறாங்கன்னா, உண்மையாக வந்து பார்த்திங்கன்னா நடந்திருக்கு, நிறைய வந்து பார்த்திங்கன்னா நம்மளே கண்ணால் பார்த்துருப்போம். அது போல் கூமாப்பட்டியும் வந்து பார்த்திங்கன்னா ஆயிருமோ அப்படின்ற ஒரு தைக்கத்தில் தான் அவங்க சொல்கிறாங்க. எனிவே கூமாப்பட்டியை பார்க்குறதுக்கு போகிறவங்க கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா அது வீடியோ எடுத்து நீங்கள் போடுவீங்க. அங்கே இருக்கிற அசுத்தமான பிளேசஸ் ஏதாச்சும் வந்து பார்த்திங்கன்னா குப்பைகள் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா போட்டிருந்தாங்க. அதாவது நீங்கள் வியூவர்ஸாக, அதாவது ஒரு ட்ராவலராக நீங்கள் போயிட்டு அங்கே இருக்கிற குப்பைகள்லாம் நீங்கள் ஏதாச்சும் போட்டு இருந்தீங்கன்னா அது நீங்களே எப்படியாவது வந்து பார்த்தீங்கன்னா சுத்தம் பண்ணி வச்சுருங்க. ஏன்னா ஒரு இயற்கை அழகை வந்து பார்த்தீங்கன்னா கெடுத்துடாதீங்க. அது பார்க்குறதுக்கு போகணும், அது எப்படி இருந்துச்சு அதே மாதிரி நீங்கள் விட்டு வரும்போது கண்டிப்பாக அதே மாதிரி விட்டு வாங்க. ஏன்னா அடுத்த உங்களை மாதிரி நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கறதுக்கு வருவாங்க. ஸோ அவங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இயற்கையோடைய அழகை வந்து பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கு விட்டு வச்சுட்டு போங்க, அங்கே வந்து அசுத்தம் ஏற்படுத்தாதீங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இப்போ பொதுப்பணித்துறை என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சுற்றுலாத்தலம் அப்படின்ற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கூமாப்பட்டி அவ்வளோ பெரிய ஊரில் ஒரு சின்ன கிராமங்க, அங்கே நீங்கள் எதிர்பார்க்குற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபெசிலிட்டி எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கிடையாது, நீங்கள் போய் வந்து பார்த்தீங்கன்னா இது பண்ணுறாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஏதோ தடுப்பணை போட்டிருக்கிறதா வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு தகவல் வந்திருக்கு. அதாவது இங்கே இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா யாரும் ஓடக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த நபரே வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருப்பார். அந்த வீடியோ போட்டு ட்ரெண்ட் பண்ணார் பார்த்தியா, அவரே சொல்லியிருப்பார். இப்போ நிறைய பேர் வர ஆரம்பிக்கிறாங்க, இந்த நேரத்தில் நீங்கள் போயிட்டு லாக் பண்ணிட்டா எப்படி அப்படின்னு சொல்லி அவரே ஒரு பேட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா போட்டிருப்பாருன்னு நினைக்கிறேன். தெரியுமா, நீங்க போய் பாருங்க, குளிச்சா தேனா இருக்கும் தண்ணி, அப்படிப்பட்ட ஊரு. இந்த ஊர் நீங்க ட்ரெண்டிங் ஆனதுக்கு அப்புறம் இப்போ கேட்ட மெயின் கேட்டை அடைக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு எனக்கு. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்த கொஞ்சமாச்சும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் மேம்படுத்த பாருங்கள். ஏன்னா இப்போ நிறைய பேர் வந்து அதை நோக்கி வந்து படையெடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த அழகை வந்து பார்த்திங்கன்னா பார்க்கணுன்னு வருவாங்க. நிறைய பேர் லீவ் போட்டு வந்து தான் வந்து பார்த்திங்கன்னா வீடியோலாம் வெளியே வந்துச்சு. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்கள், ஏன்னா தமிழ்நாட்டில் இது போல் எத்தனையோ கிராமங்கள், அழகு மிகுந்த கிராமங்கள் எத்தனையோ இருக்குது. குற்றாலமோ ஊட்டியோ கொடைக்கானலோ இது மட்டும்தான் சுற்றுலாத்தனமெல்லாம் இல்லை, இன்னும் நிறைய வந்து பிளேசஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது, நம்ம பார்க்காத பிளேசஸ் எல்லாம் இருக்குது. அருகில் இருக்கிற போய் கேரளாவுக்கு பாருங்கள், ஒட்டுமொத்த கேரளாவும் வந்து பார்த்தீங்கன்னா சுற்றுலாத்தனமாக வச்சுன்னு இருக்காங்க. ஸோ நம்ம கவர்மெண்ட் இதை கொஞ்சம் பார்த்து கொஞ்சம் நல்லா பண்ணால் நல்லாயிருக்கும். ஸோ இதை தொடர்ந்து கூமாம்பட்டி மட்டும்தான் ஃபேமஸ் ஆகணுமா, நான் என்னுடைய கிராமமும் நான் ஃபேமஸ் ஆகிறேன்னு சொல்லி நிறைய பேர் இப்போது அவங்கவுங்க கிராமத்தை வந்து பார்த்தீங்கன்னா டேக் பண்ணி போட்டுன்னு இருக்காங்க. என்னுடைய கிராமத்தில் இதெல்லாம் ஸ்பெஷலாக இருக்குது, என்னுடைய கிராமத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு இயற்கை அழகு இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்கவுங்க கிராமத்தை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வீடியோவை அப்லோட் பண்ணியிருக்காங்க. எங்க ஊர்ல 2 நாள் குளிச்சா போதும், அரேஞ்ச் மேரேஜ் லவ் மேரேஜ் எல்லாமே சக்சஸ். எங்க வாழ்க்கையில
எவ்வளவு பெரிய டப்ரேஷனா இருந்தாலும் சரி, எவ்வளவு ஒரு கஷ்டமா இருந்தாலும் சரிங்க. ஸோ எனிவே மக்களே, வீடியோ ட்ரெண்ட் ஆனதுக்கு பிறகு கூமாப்பட்டி அப்படின்ற ஒரு கிராமத்துக்கு நீங்கள் போயிருந்தீங்கன்னா அது எப்படி இருந்துச்சு, உங்களுடைய அனுபவம் எப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அந்த ஒரு நபரையும் பார்த்துருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா இன்னைக்கு அந்த கூமாப்பட்டியோட கிராமத்தோடைய சேர்ந்து அவரும் மிகப்பெரிய லெவலில் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்காரு. ஒரு கூமாப்பட்டினா அந்த ஒரு நபர் தான் பிராண்ட் அம்பாசிடராக இருக்காரு. ஸோ எனிவே நல்லா இருக்குது இந்த வீடியோ பார்க்குறதுக்கும் சரி, அந்த கூமாப்பட்டி கிராமத்தை வீடியோவில் நம்ம பார்க்குறதுக்கும் சரி நல்லா சூப்பராக இருக்குது. எத்தனையோ விஷயங்களை ட்ரெண்ட் பண்ணியிருப்போம். இன்னைக்கு ஒரு கிராமத்துடைய அழகை ட்ரெண்ட் பண்ணதுக்கு உங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. நான் இந்த கருமத்தெல்லாம் பாத்துக்கிட்டு தான் இருக்கேன். விட்டா ஓவரா பேசிக்கிட்டு இருக்க. பழைய மேப் இருக்கா? இதுலயும் பாருங்க, ஆக்கூர், திருக்கடையூர், மாணிக்கப்பங்கு, ஒழுகமங்கலம், அனந்தமங்கலம், மறுபடியும் கடலோர பகுதியா வந்தா வடுகப்பட்டி, ஆண்டிப்பட்டி, அரசப்பட்டி. கூமாப்பட்டி